வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். அம்மா 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 வாங்குனே அம்மா கடையில இருந்து ஆள் வந்திருக்காங்க. வர பாப்பா குடு. அம்மா நீங்க எழுதி கொடுத்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளவு பாச்சு? ஏற்கனவே 3000 ரூபாய் கொடுத்தீங்கம்மா, இன்னும் 700 ரூபாய் கொடுக்கணும். சரிப்பா. செந்தில் கொடுத்துரு, எல்லாம் சரியா இருக்குமா? மாலை மற்ற விஷயம்லாம் சொல்லி வச்சுட்டேன். நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போகும்போது அதை வாங்கிக்கலாம். சரிப்பா. சரி அப்புறம் கிளம்புறேம்மா. சரி டேய் இதெல்லாம் எடுத்து வைடா. சரவணா இந்த. ஐயோ ஒன்னு சொல்ல மறந்துட்டேம்மா. என்னப்பா? உங்க அண்ணன் பொண்ணு வேணி இருக்காங்கல்ல? ஆமா, அவளுக்கு என்ன? அந்த பொண்ணு தூக்கு மாட்டி சாவ பார்த்துச்சுமா. சரி என்னதான் இருந்தாலும் நீங்க அவங்க சொந்தக்காரங்களாச்சே, அதாம்மா உங்கள்கிட்ட சொன்னேன். அப்ப நான் வரேம்மா. சரிப்பா. இப்போ எதுக்குமா வேணி சூசைட் பண்ண பார்த்தா? அவளுக்கு என்ன பைத்தியமாமா? அவ எதுக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான்னு உனக்கு தெரியாதா? மாமா அவளுக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு. அவனை கட்டிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி தான் வேணி சாகுற அளவுக்கு துணிஞ்சிருப்பா. பாவம் அந்த பொண்ணு என் அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அவ கஷ்டப்பட காரணம் மாமா மட்டும் இல்லம்மா, இதோ இவனும் தாம்மா. நான் என்னென்ன செஞ்சேன்? பின்ன வேணி உன்னை எந்த அளவுக்கு விரும்புறான்னு அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியாடா நீ? இப்போ அவ சாக துணிஞ்சது யாரோ ஒருத்தனை கட்டிக்க மாட்டேங்கிறதுக்காக இல்லை, உனக்காக தான்டா. இப்படி உயிரையே கொடுக்குற அளவுக்கு உயிருக்கு உயிரா உன்னை விரும்புகிற பொண்ணு உனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாடா. இப்பவும் சொல்கிறேன், நீ வேணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா. வேணி உனக்கு ரொம்ப சரியானவ, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுக்கு மேலே உன் இஷ்டம்டா. மா எங்க போறான்? என்னம்மா இவன்? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஒரு பதிலும் சொல்லாம போறான். சரி விடு சரவணா, அவனா வேணியை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறாம நம்மளால எதுவும் செய்ய முடியாதுப்பா. முதல்ல உன் கல்யாண விஷயம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் வேணியை போய் பார்த்து பேசுவோம். எப்ப அவ உயிரையே விடுற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாலோ இனிமே அவளுக்கு நாம தான்ப்பா ஆறுதலா இருக்கணும். சரிம்மா, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் வேணியை கூப்பிட்டு பேசுவோம். சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம்மா. Cheers. டேய் மனோ, என்னடா குடிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ, இவ்வளோ சீப்பான சரக்கெல்லாம் குடிக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? கவலைப்படாதடா, இடம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோடீஸ்வரனுங்கடா. அதுக்கப்புறம் பழைய மாதிரி நம்ம ஃபாரின் சரக்கே அடிக்கலாம்டா. ஒரு நாள் ஜாலியா இருப்போம். தோர, எனக்கு என்னமோ சரியா தோணலடா. என்னடா சொல்ற? நீ கூப்பிட்டு வந்தியே, அவங்க பேசுறத பார்த்தாலே கொஞ்சம் டவுட்டா இருக்குடா. ஏண்டா அந்த இடத்த வாங்க பெரிய பெரிய பாட்டிங்களாம் இருக்குன்றான், கடைசியில நம்மளுக்கு மட்டும் 25 லட்சத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். அதை பெறா ஃபியூச்சர்ல அதிகமா விலை வச்சு விற்கலாம்னு சொல்ற விஷயத்த நமக்கு மட்டும் 25 லட்சத்துக்கு தரா. அதுவே இடிக்குதுடா. டேய், நான் அந்த அளவுக்கு அந்த ஆளோட மண்டையை கழுவி பேசி ஒத்துக்க வச்சிருக்கேன்டா. இல்ல தோர, இன்னைக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், இதுலதான் காசை போட போறோம், அவ்வளவுதான். முடியாதுடா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்படி இதுலதான் பணத்தை போடுவேனா, என் பங்கு 12 லட்சத்தை பிரிச்சு கொடுத்துடு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா செஞ்சுக்கோ. ஆனா நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. டேய், நீ என்னடா அசிங்கமா பணத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குற? நம்ம என்ன அப்படியே இருந்திருக்கோம்? எனக்கு இதெல்லாம் தேவையில்லடா, எனக்கு என் பணத்தை கொடுத்து போதும். ஏய், நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய் ஆமாண்டா, எனக்கு பணத்தை கொடுத்துடுறா, அவ்வளவுதான். வேற கடுப்பு வத்திக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப என்னடா உனக்கு என்ன பண்ணும்? இதுல காசு போடக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி விடுப்பா, எதுக்கு இப்ப தேவையில்லாம நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்த டீல் உனக்கு வேணாம், அவ்வளவுதானே? வேணாம், விட்டுலாம் போ. இதுக்கு பதிலா இந்த பணத்தை வச்சு எப்படி சீக்கிரம் பெரிய ஆள் ஆகலான்னு வேற வழி இருந்தா நீயே சொல்லுப்பா. கேக்குறல்ல, என்ன சொல்லு.
சரி யோசிச்சு சொல்கிறேன். அப்புறம் என்ன, சரக்கு எடுத்து அடிச்சுட்டு பர்றா. நாளைக்கு தெளிவா என்ன செய்யலாம் நீயே யோசிச்சு சொல்லுப்பா. செந்தில், ரேணுகா வாங்க. வர்றேம்மா. என்னம்மா? என்னம்மா? மணி என்ன ஆகுது? இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா அவசரப்படுறீங்க? முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோயிலுக்கு போய் ஆகணும். ஐயர் ஏற்கனவே கோயிலுக்கு வந்தாச்சு. போய் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குல்ல. அப்படி சொல்லுங்கம்மா. இவ எல்லாத்துக்கும் லேட்டு தாம்மா. ஏய், நீயே இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுட்டு தானே இருந்தா, அப்புறம் என்ன சொல்ற? போட்டேன்னா பாருங்கம்மா, அடிக்க வரான். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளாச்சும் சண்டை போடாம இருங்கடா. சரி செந்தில், நீ போய் கார் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. ஏ ரேணுகா, சரவணனும் ரம்யாவும் ரெடி ஆயிட்டாங்களா? தெரியலையேம்மா. என்னடி தெரியலன்னு சொல்ற? போய் அவங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு போ. சரி. அம்மா, அங்க பாருமா. வாவ், ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ஏய், இத புடி. 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு. அண்ணியா இது? என்னால நம்பவே முடியல. அன்னைக்கு இந்த புடவை எடுக்கும் போது கூட தெரியல. இப்ப இதை நீங்க கட்டி இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப ஐஸ் வைக்காத ரேணுகா, போதும் போதும். ஏய், அண்ணிய விடு, அண்ணனை பாரு, ஜோரா ரெடியா இருக்கு. இவங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல. சும்மா சரி வா, அப்பா படம் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க. சரவணா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. இனி எந்த கவலையும் இல்லப்பா. போற விஷயம் நல்லபடியா நடக்கும். நேரமாச்சு சரவணா, எல்லாரும் கிளம்பலாமா? சரிப்பா. சரிம்மா. வாங்க வாங்க. ஏய் வேணி, கல்யாணத்துக்கு கிளம்ப போறியா இல்லையா? எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் செஞ்சுக்க மாட்டேன்ப்பா. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற வேணி. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. என்ன கேட்டா நீங்க கல்யாணத்துக்கு முடிவு பண்ணீங்க. ஏய், என்னடி அவ்வளவு திமிரா உனக்கு? விடுங்க தம்பி. நீங்க என்ன மிரட்டினாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். மிஞ்சு மிஞ்சு போனா என்ன செய்வீங்க? என்ன உங்க கையால அடிச்சு கொல்லுவீங்க, அவ்வளவுதானே? தாராளமா பண்ணுங்க. தம்பி, ஏன் தம்பி நீங்க வேற? நான் எதுக்கு உன்னை கொல்லணும்? எப்ப நீ அந்த பயலுக்காக சாகுற அளவுக்கு துணிஞ்சிட்டியோ அப்பவே நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா உன்னை கொல்றதுக்கு பதிலா அந்த செந்தில கொல்லலாம்ல. அவனை இல்லாம பண்ணிட்டா? அப்பாப்பா வேண்டாப்பா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கப்பா. என்ன பயமா இருக்கா? அப்படின்னா நான் சொல்றவனை நீ கல்யாணம் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் இரு. டேய் சொல்லுங்க. உடனே நம்ம பசங்களை கூட்டிட்டு அந்த செந்தில் வீட்டுக்கு போயிட்டு அவன் எங்கெல்லாம் போறானோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. சரிங்கண்ணா. நான் சொன்ன அடுத்த நிமிஷம் அவனை போட்டு தள்ளிருங்க. ஓகேண்ணா. போயிடா போன. அப்பா எதுக்குப்பா? ப்ளீஸ் பா, வேண்டாப்பா ப்ளீஸ். உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன்.
அதுக்குள்ள இந்த புடவையை கட்டிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி வர்ற. இல்ல அடுத்த நிமிஷம் அவன் காலி ஆயிடுவான். சொன்னதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. வாங்க மந்திரி. ஏம்மா இப்படி பண்ற? வேணி, அது இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த செந்தில வச்சே உன் கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம் போலயே. சரி விடு, இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. மதனே, கூட்டிட்டு வாங்க. வாமா. அட வாமா, வா போலாம். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டாங்களே. வணக்கம் சரவணா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? வந்ததுல சந்தோஷம். வணக்கம் ஆ, வணக்கம். ஹாய். வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க? எல்லாரும் உட்காருங்க. வணக்கங்க ஐயா. வாங்கோ வாங்க வாங்க. ஐயா, சொல்லுங்கம்மா. பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரிம்மா. ரேணுகா, அது கொடுங்க. இந்தாங்க. எல்லாம் சரியா இருக்கு. கன்னியாதானம் பண்ணணும். பொண்ணோட அம்மா அப்பாவை வர சொல்லுங்க. கன்னியாதானம் பண்ணி ஆகணும். அதான் பொண்ணை பெற்றவங்கள கூப்பிடுறேன். இல்லைங்க ஐயா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவரும் இப்போ இல்ல. ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயில இருக்காரு.
அப்படிப்பட்ட ஒருத்தரை என் அப்பான்னு சொல்லவே நான் தயாரா இல்ல. அதனால என் அப்பா இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதனால நீங்க என் அத்தைய வச்சு இந்த சம்பிரதாயத்தை செய்யுங்க. ரம்யா, என்ன ரம்யா, என்ன சொல்ற? நான் எப்படிமா இதெல்லாம்? ஏன் அத்தை, சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாத என்னை தூக்கி வளர்த்தது நீங்க தானே. என் அப்பா கூட என் வாழ்க்கைய பத்தி யோசிக்காதப்போ நீங்க யோசிச்சிருக்கீங்க. இதை தாண்டி வேற என்ன வேணும் சொல்லுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா இடத்துல இருந்து நீங்க தான் இத செய்யணும். வாங்க. அம்மா, ரம்யாவே சொல்றாள்ல, வாங்கம்மா. ரம்யா சொன்னா சரியாதான் இருக்கும். என்னங்கய்யா, அத்தை பண்ணலாம்ல? தாராளமா பண்ணலாமா? சரி, வாங்க. வாங்கம்மா, போங்க, வாங்க. வாங்க. மா, எல்லாரும் சபைக்கு வணக்கம் வைங்கோ. கதவு திறந்து விட்டு போயிருக்கான். தோர, ஏய் தோர, எங்க போயிருப்பான்? ஐயோ, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஃபோனை எங்க வச்சேன்? ஓ, ஸ்விட்ச் ஆஃப் வருது. என்ன ரூம் திறந்து வச்சே போயிருக்கான், ஆளையும் காணோம், ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் வருது. இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு போக மாட்டானே இவன். ஐயோ, ஏமாத்திட்டல. டேய் தோர, இத்தனை நாள் நான் உன் கூடியே இருந்தது எல்லாமே பண்ணதுக்கு கடைசியில் என்னையே ஏமாத்திட்டல. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியலையே. எங்கதான் போயிருப்பான் அவன்?
விடக்கூடாது. என்னடி பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு காலங்காத்தால ஜிகு ஜிகுன்னு வந்திருக்கா? என்ன விஷயம்? பின்ன இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்குல்ல, அதுக்கு தான். விசேஷமா? என்னமோ விசேஷம்? இப்ப நான் போறது மாப்பிள்ளையோட கல்யாணம். அதான் சம்பந்தியம்மா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்கல்ல, ஞாபகம் இல்ல? இன்னைக்குதான் மாப்பிள்ளைக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் போய் ஒரு 8 கல்யாணத்தை பார்த்துட்டு மாப்பிள்ளைக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ஏண்டி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? நம்ம பொண்ணை விவாகரத்து பண்ணிட்டு அந்த சரவணை இன்னொரு கல்யாணம் பண்றான். அந்த கல்யாணத்துக்கு போறேன்னு கிளம்பி நிக்கிற. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆமா ஆமா, இப்ப மட்டும் நம்ம குடும்ப கௌரவம் அப்படியே கொடி கட்டி பறக்குது பாருங்க. மா, தேவையில்லாம பேசாத, ஒழுங்கா உள்ள போ. ஏய், இங்க பாருடி, உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீதான். ஓ பிடிவாதம் தாண்டி. சந்தேக குணமோ பிடிவாத குணமோ ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு என்னைக்குமே கேடுதாண்டி. அது ரெண்டுமே உன்கிட்ட இருக்கு. அப்படி எப்படி உன்னால குடும்பம் நடத்த முடியும்? ஒரு வகையில பார்த்தா இந்த விவாகரத்து ஆனது மாப்பிள்ளைக்கு நல்லதான்னு தோணுது. உன் கூட வாழ்ந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா ரம்யாவை கட்டிக்கிட்டு அவராவது நிம்மதியா இருப்பார்ல. தனக்கு உண்மையாவும் தன்னை நேசிக்கிற ஒரு புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவ்வளவு லேசில கிடைச்சிட மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் கிடைச்சோம் அதை நீ தூக்கி எறிஞ்சிட்டியடி. கடைசியில ரம்யாவுக்கு தான் அந்த வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கு. இப்ப நான் கல்யாணத்துக்கு போறதுனால நான் உனக்கு அம்மாவே கிடையாது, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நீங்க சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. அவங்கள புரிஞ்சுக்க தெரியாம அவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறல்ல, உங்க கூடலாம் இருக்கிறது பெரிய பாவம். அதனால நான் கிளம்புறேன். அப்பாவும் பொண்ணும் செஞ்சது தப்பா சரியானு தெரியாமலேயே காலம் புறா நீங்க இப்படியே கடங்க. மீனாட்சி, வேணாம், அங்க போகாத. தேவையில்லாத வேலையை பாக்குற நீ. முதல்ல இந்த கோவத்தை பெத்த பொண்ணு கிட்ட காட்டுங்க, அப்புறமா கட்டின பொண்டாட்டி கிட்ட காட்டலாம். அப்பாவா ஒரு நல்ல புத்தி சொல்லி கொடுக்காம அவளை செல்லம் கொடுத்து கெடுத்ததே நீங்க தான். என்னது? உங்களாலதான் அவ இப்படி இருக்கா. உங்க கூட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆளை விடுங்க, நான் கல்யாணத்துக்கு போறேன். மீனாட்சி, ஏய், போகாத நீ. மீனாட்சி, எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.